நமக்காக ஸ்பெஷலாக ஒரு சோப்பு தயாரிக்க போகிறாங்க. என்ன சோப்பு எப்படி செய்கிறங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெட் ஒயினுக்கான இன்கிரியன்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஆல்ரெடி நான் வந்து லைவ் சொல்யூஷனை பண்ணி வச்சிருக்கேன். இந்த லைவ் சொல்யூஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்ட்மேட் சோப்பில் ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரியன்ட் ஆயிலில் ஃபேட் இருக்கும். அந்த ஃபேட் கூட இந்த லைவ் சொல்யூஷன் சப்பானிஃபை ஆனால் தான் நமக்கு வந்து சோப் கிடைக்கும். அதுக்கான இன்கிரியன்ட் தான் லைவ் சொல்யூஷன். லைவ் சொல்யூஷன் இந்த ஆயிலுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கு நான் கால்குலேஷன் வச்சிருக்கேன். அப்படி கால்குலேட் பண்ணி நான் லைவ் சொல்யூஷனை ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்னென்ன ஆயில் என்ன ஃப்ராக்ரன்ஸுங்கிறது நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு நம்ம கம்பல்சரி ஒரு பிளெண்டர், ஒரு 2 லிட்டர் பீக்கர். இந்த சோப்புக்கான ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ். உங்களுக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாம் ஆயில், கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில். இந்த 3 ஆயிலில் தான் சோப் பண்ணணுமா ஒரு கொஸ்டின் இருக்கும். அப்படி ஆப்ஷனல் தான். மார்க்கெட்டில் இருக்கிற சோப்பை விட ஏன் ஹேண்ட்மேட் சோப் பேஸ் அப்படின்னா இதில் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆயிலுக்கு பதிலாக நான் ஆலிவ் ஆயில் ஏன் போடுறோம்? ஸ்கின்னுக்கு ஆயிலி மாய்ச்சரைசர் ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கும். ஆலிவ் ஆயிலில் பண்ணலாமான்னு கேட்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம். அதனால தான் ஹேண்ட்மேட் சோப்புக்கு நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். ரெட் ஒயினுக்கு வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் பிங்க் கொடுக்க போகிறேன். ரெட்டுக்கு ரெட் கலர். எனக்கு வந்து சார்கோல் சோப் வேணும், அப்போ சார்கோல் போட்டு பண்ணலாம். கோட் மில்க் சோப் வேணும், கோட் மில்க் ராவா போட்டு பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளே நமக்கான சோப்பை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் ஹேண்ட்மேட் சோப் வந்து பாப்புலராக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் ஒயின், நான் ஆல்காலிக் ரெட் ஒயின். இது வந்து 1 kg மோல்டு 2.5 சென்டிமீட்டரில் வெட்டணும் அப்படின்னா 12 சோப் கிடைக்கும். 12 சோப்புமே 100 கிராம்ஸுக்கு கிடைக்கும். இது வந்து அக்ரலிக் மோல்டு. இந்த மாதிரி மோல்டும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இங்கேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணி வேயிங் ஸ்கேல், இது வந்து கிராம்ஸில் எடுக்கிறதுக்கு. இந்த வேயிங் ஸ்கேலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மளும் இங்கேயே வாங்கிக்கலாம். இது நான் ஆல்ரெடி 3% வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் எடுத்து வச்சிருக்கு. நம்ம கலருக்கான ஃப்ரெஞ்ச் பிங்க். ஓகே, ஃப்ரெஞ்ச் பிங்க் கிளேங்கிறது வந்து கலர் காம்பவுண்ட் ப்ளஸ் ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் இருக்கும். இந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால தான் ஃப்ரெஞ்ச் பிங்க் போயிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? இந்த மாதிரி கிளேஸ் வந்து வெரைட்டி ஆஃப் கிளேஸ் இருக்குது. பெண்டர்நெட் கிளே, ஃப்ரெஞ்ச் பிங்க், ஃப்ரெஞ்ச் க்ரீனு, சார்கோல், முல்தானி மெட்டி, அரப்பு பவுட்ரு, ஆவாரம்பூ, இந்த மாதிரி என்ன வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட் பவுடர் இருந்தாலும் சரி, ஹெர்பல் பவுடர் இருந்தாலும் சரி, கிளே டைப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. சப்ளை சொசைட்டியில் நம்ம வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரெட் ஒயின் சோப்புக்கான இன்கிரியன்ஸ் தான் இவ்வளவு. சோப் எப்படி பண்ணுறோம், எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறங்கிறத நான் காமிச்சிடலாம். ஹேண்ட்மேட் சோப் பண்ண போகிறோம் அப்படின்னா லையை தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன் அப்படின்னா லையை நம்ம வந்து சொல்யூஷனை வச்சுருப்போம். அது கூட இந்த அக்ரிலிக் மோல்டு, இந்த 1 kg மோல்டு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா 100 கிராம் வாட்டர் போடுவோம். எதுக்காக அப்படின்னா நம்ம ஆயில் வந்து 1 கிலோவுக்கு எடுப்போம். இங்கே நான் வந்து 12 சோப் கிடைக்கும்னு, ஈச் 100 கிராம் கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ உங்களுக்கு வெயிட் எவ்வளோ வருது? 200 வருது. அந்த 200 வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். அதுக்காக அந்த 100 கிராம் வாட்டருக்கு பதிலாக நம்ம ஹைட்ரோசோல்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்கின்னுக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எடுத்துக்கலாம். எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்ம கிடைக்கலனா வாட்டரே போட்டுக்கலாம். ஸ்கின்னுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குங்கிறதுனால ரோஸ் ஹைட்ரோசோல் போட்டிருக்கோம். லை கூட நீங்கள் தண்ணி போட்டுச்சு, தண்ணி அதாவது ஹைட்ரோசோல்ங்கிறது வாட்டர் தான். அந்த வாட்டர் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஹீட் ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ சோப் பண்ணாலுமே லைவ் சொல்யூஷனை பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா இதுக்காக தான். அந்த ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆயிலெலாம் நம்ம எடுக்கிற கேப்பில் அது வந்து கூல் ஆயிடும். 1/2 hour ஆகும் அது கூல் ஆகுது. ஸோ அந்த 1/2 hour நமக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், என்னென்ன ஆயில் வேணும், என்ன கலர் வேணும், என்ன ஃப்ராக்ரன்ஸ் வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அந்த கேப்பில். ஓகேங்களா? சூப்பர். இங்கே வந்து 3 ஆயில் எடுக்கிறோம். பாம் ஆயில், கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில். ஓகேங்களா? நான் வந்து இப்போ பாம் ஆயில் வந்து 694 கிராம் எடுத்துக்கிறேன். கிராம் கணக்கிலே தான். ஆமாம், கிராம் கணக்கில் தான் எடுக்கணும், எம்எல் கணக்கில் எடுக்கக்கூடாது. 1 or 2 கிராம் எச்சா கம்மியாக போகிறதுல பிரச்சனை இல்லை. ரொம்ப ஜாஸ்தியாக போகக்கூடாது. ஏன்னா அதுக்கான லை தான் நம்ம எடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு லை வேல்யூ இருக்குது. அதுக்கான விஷயம் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் வந்து 206 கிராம் எடுக்கிறேன். சோப் செய்ய போகிறது பியூர் கோகனட் ஆயிலையும் பண்ணுவாங்க ஒரு சிலர். பட் மிக்சர் ஆஃப் ஆயில்ஸில் பண்ணுறது தான் பெட்டர். ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் கேஸ்டர் ஆயில். நம்மகிட்ட இருக்கிற ஆயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உட் ப்ரெஸ்டு. எதுவுமே பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் பண்ணி ஹாட் ப்ராசஸில் பண்ணுறதில்ல. எல்லாமே உட் ப்ரெஸ்டு தான். கேஸ்டர் ஆயில் வந்து 117 கிராம் எடுத்துக்கிறேன். இப்போ 3 ஆயிலையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் சும்மா பிளெண்ட் பண்ணால் போதும், மிக்ஸ் ஆயிரும், ஒரே ஃபேஸ்க்கு வந்துடும். ஏன் பிளெண்ட் பண்ணுறேன்னா கோகனட் ஆயில், பாம் ஆயில் வந்து ஹார்ட் ஆயில், கீழே செட்டில் ஆகும். கேஸ்டர் ஆயிலுங்கிறது வந்து சாஃப்ட் ஆயில். ஸோ அதனால 3 ஆயிலையுமே நம்ம எவ்வளோ ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 1 கிலோவுக்கு நம்ம எவ்வளோ ஆயில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 3 ஆயில் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சோப்புக்கான கலர். இந்த கலர் வந்து 3%. 1 கிலோவுக்கு 3%னா 30 கிராம்.
30 கிராம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். ரெட் ஒயின் சோப்புக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஸ்ட்ராபெரி ஃப்ராக்ரன்ஸ் சொல்லியிருந்தேன், அது வந்து 30 கிராம் எடுத்திருக்கு. நம்ம என்ன சோப் பண்ண போகிறோம், ரெட் ஒயின் சோப். ஸோ அதனால் நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின். ஓகே ஓகேங்களா. இது வந்து 3 to 5%. ஓகே, இப்போ நான் வந்து 5% போடுறேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம ரெட் ஒயினை வந்து இன்டேக்காக எடுத்துகிட்டு இருப்போம். ஆமாம், ஸ்கின்னை க்ளோ பண்ணும், ஷைனிங் பண்ணும். இது வந்து நம்ம ரெட் ஒயினை அப்படியே எடுத்துக்கிறதுனால இப்போல்லாம் நார்மல் மாடர்ன் டேஸில் பார்த்தீங்கன்னா ஜெல்லில் போடுறாங்க, க்ரீமில் போடுறாங்க, ஃபேஸ் வாஷில் போடுறாங்க, பாடி வாஷ், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரெட் ஒயின் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து சோப்பில் பண்ணுறோம். இது பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா 100% கிடைக்கும். எப்படி இன்டேக்காக எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி சோப்பாக பண்ணுறதுலையும் அதிகமாக பெனிஃபிட் கிடைக்கும். பிராண்ட் வந்து எது வேணாலும் வாங்கிக்கலாம், பட் நான் ஆல்கஹாலிக் 0% இருக்கணும். ஓகே ஓகே, இது வந்து 5% 50 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன்னா. ஓகே, இப்போ எல்லாமே ரெடி. சோப்புக்கானது, சோப்புக்கான ஆயில், லை, நம்ம சோப்புக்கான கலர், ஓகே, நம்ம சோப்புக்கான ஃப்ராக்ரன்ஸ், நம்ம என்ன சோப் பண்ண போகிறோங்கிறதோட மெயின் இன்க்ரீடியன்ட் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின். ஓகே ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை அடிஷ்னலாக போட போகிறோமோ அதை ஆயிலோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஃபஸ்ட் நம்ம பவுடர், இந்த பவுடரை வந்து ஆயிலில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, கண்டிப்பாக எல்லாமே மிக்ஸ் ஆகிரும், கீழே எதுவுமே செட்டில் ஆகி நிற்காது. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். நீங்கள் இந்த பிளெண்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எலக்ட்ரிக் பிளெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, பட் என்ன அப்படின்னா அதில் வந்து ட்ரேஸை சீக்கிரமாக நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு சிலர் வந்து ஆயில் கால்குலேஷன் வந்து கரெக்டாக எடுத்திருப்பாங்க, இல்லைனா தப்பாக எடுத்திருப்பாங்க. நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கு ட்ரேஸுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்படி நீங்கள் பண்ணுறதுனா மேனுவலாக பண்ணுறதுனால நம்ம ட்ரேஸ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பட் நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டரில் அது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ சோப்புக்கான ட்ரேஸ் வந்து சீக்கிரமாக வந்துடும். இந்த மாதிரி மோல்டும் போட்டுக்கலாம், டிசைன் மோல்டு, அந்த பொம்மை மோல்டு, கேவிட்டி மோல்டு அதுக்கு பேர். அந்த மாதிரி கேவிட்டி மோல்ட்லையும் போட்டுக்கலாம். அப்படி போடுறப்ப என்ன ஆகும்னா பீக்கர்லேயே ட்ரேஸ் ஆகி நின்றுடும். அப்போ சோப்பு வந்து நம்ம மோல்டில் போர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மோல்டு ப்ரிஃபர் பண்ணுறது. ஓகே, ப்ளஸ் மேனுவல் பிளெண்டரும் அதனால தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கிளே வந்து ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம எடுக்க போகிற ரெட் ஒயின். ஓகே, 50 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே ஓகே, இதை அப்படியே ஆயில் கூட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிடுறோம். பிளெண்ட் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லை போட போகிறோம். இப்போ ஆயில், நம்ம சோப்புக்கான கலர், என்ன சோப்போ அதோட அடிட்டிவ் போட்டாச்சு, ரெட் ஒயின் போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட லை நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்க லை சொல்யூஷனை ஆட் பண்ணி சப்பானிஃபை ஆக விட்டால் தான் நமக்கு சோப் கிடைக்கும். ஓகே. ஆனால் ஃப்ராக்ரன்ஸுங்கிறது வந்து ஃபைனல் ஸ்டேஜில். ஃப்ராக்ரன்ஸுங்கிறது என்னன்னா ஜஸ்ட் ஸ்மெல்லுக்காக. இதில் வந்து நமக்கு ரெட் ஒயின் ப்ளஸ் ஸ்ட்ராபெரி ஸ்மெல் கிடைக்கும் ஃபைனல் ப்ராடக்ட்டில். ஓகேங்களா. இப்போ லையை போட்டு சப்பானிஃபை பண்ணிடலாம். லையை அப்படியே போட்டு ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணால் போதும். நான் ட்ரேஸ்ன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஆயில் மிக்ஸ் பண்ணதுக்கும் லை போட்டு சப்பானிஃபை பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். திக் ஆகிட்டே வரும், சப்பானிஃபை ஆகி சோப்பாக கன்வெர்ட் ஆகிட்டே வரும். இப்போ கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், நமக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் எடுக்கிறோமோ அந்த ஃப்ராக்ரன்ஸை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கோம். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காகிட்டு வரும். ஓகேங்களா. இப்போ நம்ம ட்ரேஸ்ன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளெண்டரை நீங்கள் மேலே எடுக்கிறப்ப அதோட அச்சு வந்து நம்ம சோப்பில் தெரியும். ஸோ அதுதான் ட்ரேஸ், ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டர் போட்டிங்க அப்படின்னு என்ன ஆகுனா சீக்கிரமாக வந்துடும். அது ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 அழுத்து அழுத்தினாலே சீக்கிரமாக ட்ரேஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகுனா சீக்கிரமாக கெட்டியாயிரும். அது வந்து பீக்கர்லேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து மோல்ட்லேயோ அந்த கேவிட்டிலையோ போட முடியாமல் போயிடும். அதனால தான் நம்ம மேனுவல் பிளெண்ட் போடுறோம். இப்படி மேனுவலாக மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ட்ரேஸ் வருதா இல்லையா நம்ம அப்பப்போ செக் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ நேரம் தேவைப்படும் மேனுவலில் பண்ணும்போது? ஒரு 2 to 3 minutes பண்ணால் போதும். அவ்வளோதான். ஆமாம். சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து ட்ரேஸ் ஆகும். ஏன்னா ஹீட் வந்து வெளியும் ஹீட் இருக்கும். லையை போட்டு ஆயில்குள்ளே நீங்கள் லையை போட்டிங்கனாலும் என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன், ஹீட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆமாம். ஸோ அதனால ஹீட் அதிகமாக கிடைக்கிறதுனால அது என்ன ஆகும், சீக்கிரமாக ட்ரேஸ் ஆகும். வின்டர் சீசனில் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே, கெட்டி ஆகிட்டே வருது. இந்த இப்போ பதத்துக்கு வந்தாச்சு. தெரியுதுங்களா? ஆமாம், அவ்வளோதான். இதுதான் ட்ரேஸ்.
இந்த ட்ரேஸ் வந்ததும் நம்ம வந்து மோல்டில் போர் பண்ணிடலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஓகே அக்ரிலிக் மோல்டு கொடுத்துருக்கேன். சரி, இந்த மோல்டு தான் ப்ரிஃபர் பண்ணணுமாங்கிறதுலாம் இல்லை, நீங்கள் எந்த மோல்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் மோல்டு, கேவிட்டி மோல்டு, ஓவல் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு, அந்த மாதிரி எந்த மோல்டு வேணாலும் இருக்கும், அந்த மோல்டையும் நம்ம போர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மகிட்ட எந்தெந்த மாதிரி மோல்டு? நம்மகிட்ட வந்து அக்ரிலிக் மோல்டு மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஏன்னா அது வந்து நீங்கள் எதனால நம்ம அக்ரிலிக் மோல்டை ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, கேவிட்டி மோல்டில் போட்டுட்டு நீங்கள் ஒன் டே ஆகணும். ட்ரேஸ் ஆகி நம்ம வெளியே எடுத்து கட் பண்ணுறதுக்கு ஒன் டே வச்சிருக்கணும். கண்டிப்பாக ஒன் டே நம்ம க்யூரிங்கில் வைக்கணும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் சோப்பை கட் பண்ணிட்டு எல்லா சோப்புமே 15 to 20 days வந்து க்யூரிங்கில் இருக்கணும். அது வரைக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஆமாம், பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம போடுற லை வந்து எவாபரேட் ஆகி சோப்பாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து ட்ரேஸ் நல்லாவே ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ இதை என்ன பண்ணுறோம், நம்ம மோல்டில் போர் பண்ணிடுறோம். ஓகே. சூப்பர். இது அப்படியே ஒன் டே விட்டோம் அப்படின்னா நல்லா சோப்பாக கன்வெர்ட் ஆயிரும். இந்த சோப்பை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி 15 to 20 days க்யூரிங்கில் வைக்கணும். க்யூரிங்கில் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சோப்பை யூஸ் பண்ணணும். ஓகே ஓகேங்களா? இந்த சோப்புக்கு தேவையான அக்ரிலிக் மோல்டாக இருந்தாலும் சரி, ஆயிலு, ஃப்ராக்ரன்ஸு, இல்லை இந்த மாதிரி ஜக்கு, இந்த மாதிரி பீக்கர், இந்த வெயிங் ஸ்கேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளை சொசைட்டியில் இருக்குது. ஓகே ஓகே. நம்ம அங்கேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், வெளியே எங்கேயும் போகணும்னு அவசியம் கிடையாது. இங்கேயே நம்ம எல்லாமே இங்கேயே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சோப்பு ரெடி ஆயிடுச்சு. 25 நாள் கழிச்சு நமக்கு வந்து சோப்பு இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். இதை வந்து நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன பெனிஃபிட்டுங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம நண்பர் சொல்லிட்டாரு. இதில் இந்த சோப்பு தயாரிக்கிற சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக கேட்கலாம். நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் அவங்க பதில் சொல்லுவாங்க. கம்பல்சரி நீங்கள் கேட்டுங்க. அடுத்தது நம்ம பார்ப்போம்.